ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் பக்கத்து வீட்டு அக்கா சொன்ன மெத்தடில் மீன் குழம்பு செஞ்சுருக்கேன். இது வந்து ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. இந்த மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இந்த மெத்தடை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயை வந்து ஸ்டவ்வில் வச்சுக்கிடலாம். கடாய் நல்லா சூடான பிறகு நான் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். மீன் குழம்புக்கு பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். நல்லெண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு பிறகு கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துருக்கேன். இப்போ ஒரு 4 பல் பூண்டு வந்து இடித்து இதோட சேர்த்துருக்கேன். நெக்ஸ்ட்டு 2 மிளகாய் வத்தல் பிச்சு போட்டுக்கோங்க. கொஞ்சமாக ஒரு கொத்தளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துட்டு சிம்மில் வச்சு லேசாக வதக்கி விட்டுக்கோங்க. அந்த ரா ஸ்மெல்லாம் போகணும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்படி வதக்கி விடும்போது பூண்டில் உள்ள ஸ்மெல் வந்து மீன் குழம்புல இறங்கி நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். குழம்பு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், வாசனையாக இருக்கும். இப்போ இது எல்லாமே வதங்கின பிறகு வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பல்லாரி வெங்காயம் எடுத்து இதோடையே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா லைட் ப்ரௌன் கலரில் வரணும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நீங்கள் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அது லைட் ப்ரௌன் கலரில் வதங்கினதுக்கு பிறகு நான் ஒரு தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய தக்காளியாக இருந்தால் ஒரு தக்காளி எடுத்துக்கோங்க. சின்ன தக்காளியாக இருந்தால் 2 சின்ன தக்காளி, நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க. இதையும் இதோட சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நீங்கள் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வெந்து வரணும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட பார்த்திங்கன்னா மிளகாத்தூள், தனியாத்தூள் ஆட் பண்ணிடலாம். நான் வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். 3 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ஆட் பண்ணியிருக்கேன். இவ்வளோத்தையும் சிம்மில் வச்சே லேசாக வதக்கி விட்டுக்கலாம். மசாலா பொடி எல்லாமே எண்ணெயிலேயே நல்லா வதங்கணும். தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஏன்னா பார்த்திங்கன்னா மீன் குழம்புக்கு கூடுதலாக நம்ம வதக்கும் போதே கூடுதலாக எண்ணெய் ஊற்றிக்கிட்டீங்க அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். எப்போவுமே பொதுவாக நான்வெஜ் வைக்கும்போது நீங்கள் வந்து எண்ணெய் வந்து நம்ம நார்மலாக வெஜிடேரியனுக்கு ஊற்றுறத விட நான்வெஜ்ஜுக்கு வந்து எண்ணெய் வந்து கூட கொஞ்சமாகவே ஜாஸ்தியாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து நான்வெஜ் எது செஞ்சாலுமே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சுருந்தேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த புளியை கரைச்சி இதோடய சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு பிறகு இதை வந்து நல்லா கொதிக்க விட்டுருங்க. அந்த பச்சை ஸ்மெல்லாம் போகணும். நல்லா புளியோட பச்சை ஸ்மெல்லாம் போகணும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு மிக்ஸி ஜாரில் 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் தேங்காய் துருவி கூட ஆட் பண்ணிடலாம். அப்புறம் வந்து ஒரு பல்லாரி வெங்காயம், மீடியம் சைஸில் ஒரு பல்லாரி வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் இதையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வாங்க. மீன் குழம்புக்கு வந்து தேங்காய் வந்து நல்லா அரைச்சிருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. மீன் குழம்புக்கு பார்த்திங்கன்னா தேங்காய் வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சா தான் நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து சரியாக அரைக்கலை அப்படின்னா அடியில் வந்து தேங்காய் மசாலா எல்லாமே கீழே தங்கிடும், மேலே வந்து தண்ணியாக நிற்கும். அந்த மாதிரி இருக்கணும். ஸோ பார்த்திங்கன்னா மீன் குழம்புக்கு வந்து தேங்காவை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இந்த குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்டு புளி மசாலாவோட ராஸ்மல் எல்லாமே போகணும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா சிம்மில் வச்சு கொதிக்க விட்டுக்கோங்க. எண்ணெய்லாம் பிரிஞ்சு மேலே நிற்கணும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பேஸ்ட்டை இதோடய ஆட் பண்ணிக்கிடலாம். இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. மிக்ஸி ஜாரை லேசாக அலசி இதில் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க. மீன் குழம்பு வந்து ரொம்ப தண்ணியாக இராமையும் ரொம்ப திக்காக இல்லாமையும் அந்த அளவுக்கு பார்த்துக்கோங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி இதில் ஆட் பண்ணியிருப்பேன். எனக்கு இது கரெக்டாக இருக்குது. இப்போ நான் வந்து 1 லிட்டர் அளவுக்கு எல்லாம் சேர்த்து மொத்தம் 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருப்பேன். அது வந்து கொஞ்சம் குறைஞ்சி வற்றி வரணும். இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சமாக தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துருக்கேன். தண்ணி இன்னும் கொஞ்சம் நீங்கள் கம்மியாக சேர்க்கணுன்னா கூட சேர்த்துக்கலாம். எனக்கு இந்த அளவு வந்து கரெக்டாக இருந்துச்சு. ஸோ பார்த்திங்கன்னா நான் அந்த அளவுக்கு நான் தண்ணி வச்சுக்கிடுறேன். நெக்ஸ்ட்டு வந்து மீன் குழம்புக்கு போடுறதுக்கு மீன் எடுத்து வச்சுருக்கேன். இது கரெக்டாக ஒரு 1/2 கிலோ அளவுக்கு இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா தலை பீஸ், சென்டர் பீஸ் எல்லாமே கலந்து தான் எடுத்து வச்சுருக்கேன். மீனை பார்த்திங்கன்னா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஃபைனலாக பார்த்திங்கன்னா கொஞ்சம் கல் உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் மீனில் உள்ள அந்த கவுச்சி வாடைன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் வந்து ரொம்ப டாமினேட் பண்ணாமல் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து மீன் குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பித்த பிறகு நம்ம வந்து வாஷ் பண்ணி வச்சுருந்த மீனை வந்து இதோடய ஆட் பண்ணிக்கிடலாம். மீனை ஆட் பண்ணிவிட்டு
ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு அப்புறம் ஒரு 5 நிமிஷத்துக்கு பார்த்தீங்கன்னா சிம்மில் வச்சு நீங்கள் கொதிக்க விடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 2 பீஸ் மாங்காய் வந்து ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. மாங்காய் சேர்த்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். மாங்காய் வந்து புளிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாங்காவை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஜாஸ்தியாக புளிச்சிச்சு அப்படின்னா ஒரு துண்டு மட்டும் நீங்கள் போடுங்க, இல்லைனா வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீன் குழம்பு நல்லா வற்றி குறைஞ்சி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கிடலாம். இது வந்து பக்கத்து வீட்டு அக்கா சொன்ன மெத்தடில் தான் நான் செஞ்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் செஞ்சுருக்கேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த மெத்தடில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னுடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. நான் மறுபடியும் வேறு ஒரு ரெசிபியில் உங்களை மீட் பண்ணுறேன். இது வரைக்கும் நீங்கள் வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.